अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वक़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम हुदल लिल मुत्तक़ीन। वक़ाल अल्लाहु तआला ऐलान इन्ना लिल मुत्तक़ीना मफ़ाज़ा। अन अबी हुरैरा रज़ियल्लाहु अन्हु क़ाल इन्ना रसूलल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला यंज़ुरु इला सुवरिकुम व अम्वालिकुम वलाकिन यंज़ुरु इला क़ुलूबिकुम व अमालिकुम। रवाहु मुस्लिम। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இறைநேசர்கள், வலிமார்கள், நல்லோர்கள் நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அருள் மறுமை நாள் வரை நிகழட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் பாவமான செயல்கள் குறைந்து கொண்டே வருகிறதா அல்லது அதிகமாகிறதா என்று பார்க்கும் பொழுது அதிகமாகி கொண்டே தான் இருக்கிறது. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய பயம் இந்த உலகத்தில் இல்லாததின் காரணமாக இன்றைக்கு பாவமான செயல்கள் நம்மிடையே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் தினந்தோறும் நாளிதழில் செய்திகளில் பார்க்க முடிகிறது. விபச்சாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, திருட்டு அதிகமாகி கொண்டே இருக்கிறது, தற்கொலை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது, கொலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது போன்ற பாவமான செயல்கள் நம்மிடையே அதிகரித்து கொண்டே இருக்கிறது. காரணம், அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இல்லை. ஏனென்றால் இந்த உலகம்தான் நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்று நாம் உள்ளத்தில் புரிந்து கொண்டிருக்கிறோம். பேரன்பிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறது அழியக்கூடிய வாழ்க்கை. ஆனால் நாம் இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அளவுக்கு கூட நாம் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. காரணம், இந்த உலகத்தில் நடைபெறுகிற அனைத்து விஷயமும் நமக்கு கண்கூடாக தெரிகிறது. ஆனால் மறுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே நம் கண்ணுக்கு அப்பால் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிற பொழுது இறையச்சமுடையவர்களுக்கு குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று சொல்லுகிறது. எப்படி? நாம் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தால் எந்த காரியமும் என்ன செய்யுதுங்கள பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வுடைய பயம்னா என்ன, இறையச்சம்னா என்ன? சுருக்கமாக சொல்ல போனால் ஈமான் சார்ந்த விஷயங்கள், நல்ல அமல் செய்தல், வெட்கப்படுதல், இது போன்ற அல்லாஹ்வை பயப்படுதல், இது போன்ற விஷயங்கள் சார்ந்த ஈமான் சார்ந்த அனைத்துமே அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான். பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மேற்கூறப்பட்ட வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்ல வருகிற தகவல் 2 ஆயத்திலும் இறையச்சமுடையவர்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று சொல்லுகிறான். எப்படி? நாம் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பாவமான செயலை விட்டு நன்மையான கருத்தின் பக்கம் நாம் விளைகிற பொழுது அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்கும். நாம் மனசில் நினச்சிக்கிட்டோம் பாவமான செயல் இப்போ மட்டும்தான் இருக்குன்னு நாம் நினச்சிக்கிட்டோம். ஆனால் பேரன்மிக்க நிலைகளே, பாவமான செயல் என்பது இப்போது மட்டுமல்ல, முந்திருந்த சமூகத்திடமும் நிறைந்து காணப்பட்டது. குர்ஆனிலே நாம் பார்க்க முடிகிறது. நூஹ் சமுதாயம், லூத் சமுதாயம், இது போன்ற பல்வேறு சமூகத்தாரை குறித்து குர்ஆன் பேசுகிறது.
அப்போ பாவமான செயல்கள் அவர்களிடம் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நபிமார்கள் மூலம் அல்லாஹ் அவர்களிடம் சொல்ல வைத்து எல்லா காரியமும் அவரிடம் சொல்லப்பட்டது. அவர்களால் முடிந்தவரை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இது போன்ற தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று அந்தந்த கூட்டத்தாருக்கு நபிமார்கள் என்ன செஞ்சாங்க, அந்தந்த நபி அவங்கள்ட்ட மக்கள்கிட்ட என்ன செஞ்சாங்க, தாவாவை எடுத்து சொன்னார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. அப்போ நன்மையான காரியங்களை நாம் நல்ல செய்யணும், தீமையான காரியங்களை விடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, என்ன, லா யன்துரு, மேற்கூறப்பட்ட ஹதீஸ்ல லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உருவத்தையோ அல்லது உங்களுடைய பொருளாதாரத்தையோ கவனிக்க மாட்டான். ஏனென்றால் உங்களிடத்தில் உள்ளத்தில் ஏற்படுகிற நல்ல அமல்களும் உங்களுடைய நல்ல அமல் உங்கள் உள்ளத்தில் ஏற்படுகிற இறை எச்சத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஆக அல்லாஹ் எல்லா அமல்களிலும், அமல் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலுமே அல்லாஹ் நம்மள்கிட்ட பார்க்கிறது என்னங்க, இறை எச்சத்தை தான். தொழுகையை எடுத்துக்கொண்டால் இறை எச்சம் தேவை, நோன்பை எடுத்துக்கொண்டால் இறை எச்சம் தேவை, ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் இறை எச்சம் தேவை. மற்ற எந்த அமலை நாம் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக சொல்ல போனால் தக்வாவை நம்மிடத்தில் இருந்தாலே நாம் வெற்றியாளர்கள் தான் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கூறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பையும் கவனித்துக் கொள்வார்கள், பகல் நேரத்திலே ஆட்சி வேலையையும் கவனிப்பார்கள், குடும்பத்துடைய வேலையும் கவனிப்பார்கள், இரவு நேரத்திலே உலா வருவார்கள், உலா ரோந்து பணியிலே ஈடுபடுவார்கள். யார் யார் வீட்டில் என்னென்ன தேவைகள் எது இருக்கா வந்து நினைச்சவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுற்றி வருவாங்க. வந்த நேரத்தில் ஒரு வீட்டில் தாயும் அவருடைய மகளும் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதவினுடைய சாவி எடுக்கிறவங்க அல்லவா துவாரம், அதன் வழியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடைபெறுகிற சம்பவத்தை கவனிக்கிறாங்க. அவங்களுடைய தாயார் பால் விற்கும் வியாபாரி. அவங்க பாலில் என்ன செய்வாங்கன்னா தண்ணியை அதிகமாக கலந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய மகள் தடுக்கிறாங்க, என்னுடைய தாயை நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாலில் நீங்கள் தண்ணியை அதிகமாக தண்ணியை கலக்க வேண்டாம், இது உமருடைய ஆட்சி, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பாலில் தண்ணியை கலக்க வேண்டாம் என்கிற விஷயத்தை தன்னுடைய தாயிடம் எடுத்து சொல்கிறார்கள். இதை அவங்க ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய மகள் அதை தடுத்துக்கிட்டே இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சென்ற அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. ஆனால் அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு 3 மகன் மொத்தம். உமர் பின் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், ஆசிம். உமர் பின் அப்துல்லா அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சுது. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் முடிஞ்சுது. இறுதியாக ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த தக்வாவை எடுத்து சொன்ன, உமர் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற வார்த்தையை தன்னுடைய தாயிடம் சொன்ன அந்த பெண்மணிக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து வைத்தார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இருவருக்கும் அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் ஆகி அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள். நாம் சுருக்கமாக சொல்ல வருகிற தகவல் என்னென்றால், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற பொழுது இறையச்சத்தோடு எல்லா அமலிலும் நாம் இறையச்சத்தை கடைபிடித்து, நாம் எந்த அமலிலும் நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற தக்குவாவோடு நாம் எந்த அமலை செய்தாலும் நாம் வெற்றியாளர்கள் தான். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது பாவமான செயல்களை, சின்ன சின்ன பாவங்களை நாம் நினைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. நாளடைவில் தவிர்த்து கொண்டே இருக்கணும். சின்ன பாவம் தான் சொல்லி நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. எப்படி சின்ன
கல் பெரும் பாறைகளாக மாறுகிறதோ அதே போல்தான் நம் உள்ளத்தில் ஏற்படுகிற சின்ன சின்ன பாவங்கள் பெரும் பாவங்களாக மாறிக்கிட்டது. நம்முடைய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்களை விட வேண்டும் என்று நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா. யா அல்லாஹ், எங்களுக்கு நேர்வழியும் தக்வாவையும் காட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நாமும் துஆ செய்வோம். எல்லா அமலிலும் நாம் தக்வாவை மேற்கொள்வோம். வர இருக்கிற புனிதமிக்க ரமலானில் அல்லாஹ்விற்கு பயந்து நோன்பு என்பது அல்லாஹ்வை சார்ந்த அமல், யாரும் பார்க்க முடியாது. ஆக புனிதமிக்க வர இருக்கிற ரமலான் மாதத்தில் நாம் தக்வாவை மேற்கொண்டு எல்லா அமலையும் மேற்கொள்வோம். புனிதமிக்க ரமலானையும் நாம் சங்கைப்படுத்துவோம். வல்ல ரஹ்மானிடம் எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யும் தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.